அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வரப்போறாங்க, பல விஷயங்கள் பேச போறாங்க அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். ஆனா நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு வாரமும் அப்படியே எதிர்பார்ப்பாவே போகுதே தவிர்த்து நடந்த பாடு இல்லை. அது ஒரு 2 வாரம் போச்சு, அதுக்கப்புறமா 5 வாரங்கள் இதுதான் கதையா இருக்குது. எதுக்கு வீக்கெண்ட் எபிசோட்லாம் வைக்கிறீங்க? தேவையே கிடையாது. அந்த வீக் டேஸ் எபிசோடே வச்சிருங்க. சனி ஞாயிறு அவங்க என்ன பண்றாங்கன்றது காட்டிடுங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க. சரி, அதெல்லாம் அவர் மாற்றுவார் அப்படின்னு நம்மளும் நம்புவோம். முதல் ப்ரோமோ போட்டிருக்காங்க. என்ன ப்ரோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கேட்க வேண்டியதை இன்னைக்கு அவர் கேட்குறாரு. அதுவும் இதை மட்டும்தான் கேட்பாரோன்னு எனக்கு தோணுது. நேற்று சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்த பேசிட்டார். 7 சீசனுக்கும் 8வது சீசனுக்கும் என்ன வித்தியாசம், இதை பேசிய ஒரு நாள் முழுக்க நேற்று ஓடி போச்சு. அது தேவையான ஆணி தான். இப்படி நீங்கள் சுற்றி வளைச்சி, அதாவது அது அந்த கேள்வி கேட்டதுக்கான நோக்கமே இந்த சீசன் எவ்வளோ ஒஸ்ட்டாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை அவங்களுக்கு காட்டுறதுக்காக கேட்டாராமா. அதை நேரடியாக இவரே பேசிட்டு போயிருக்கலாம். இவரே 4 திட்டிட்டு போயிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சோறு போட்டு பிரியாணி போட்டு உங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சா அந்த டாஸ்கில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க, வெளியில் என்ன கழிவுகளை ஊற்றுறாங்க, ஒரு டாஸ்க் எப்படி விளையாடணும்னு தெரில, ஒரு கேரக்டர் எப்படி காட்டணுன்றது தெரில, உங்களோட வன்மத்தில் சும்மா அடிச்சுக்கிறீங்க, இப்படி பேசிட்டு போயிட்டாரு. அது இல்லாமல் உசுப்பேத்தி விட்டார். உனக்கு எதனா தோணுச்சுன்னா நீ பண்ணு, யாரும் யோசிக்காத, டீம்னு சொல்லிட்டு யோசிக்காத, உனக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஐடியா இருந்துச்சு தான் அதை பண்ணுங்க, தப்பாக போனால் என்ன இப்போ அப்படின்ற மாதிரி கடைசியில் அவர் எப்படி இறங்கிட்டாருன்னா, எதனா பண்ணி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி பேசிட்டாருங்க நேற்று. இதுதான் நேற்று நினச்சி. சரி, இன்னைக்கு என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ப்ரோமோலியே ராஜா ராணி எந்திரிங்க, ராஜா ராணவகேசரி, ராணி சாச்சம்மா தேவி 2 பேரும் எந்திரிங்க, ராணி ராஜா இவங்களுடைய ஆட்சி தான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்குறாரு. அதை கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்டால் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா ஆட்சி பண்ணதே கண்டஸ்டன்ஸ் தான். ராஜா ராணி ஒன்றும் பண்ணல, அதை அவங்க கிட்ட கேட்கணும். ஆனால் இவர் மாறா போட்டியாளர்கள் கிட்ட, மற்றவங்க கிட்ட கேட்குறாரு. முதல்ல நம்ம அருண் தான். அருண் எதிர்த்து என்ன சொல்றாரு? கரெக்டான ஒரு பாயிண்ட். இவங்களுடைய வாய்ஸை விட 2 தளபதிகள் தான் ஆட்சி பண்ண மாதிரி இருந்துச்சு, அவங்களுடைய வாய்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா முத்துக்குமரன் எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, ராஜாவுடைய சீட்ல கம்மு போட்டு ஒட்டின மாதிரி உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. முத்து சொல்றதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க. ஏன்னா ராணுவ பேச வரும்போது கூட மன்னா ஒரு நிமிடம்னு பேசுனதே முத்து தான். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மாத்தி உள்டாவா பேசுறாரு. ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் விஜய் சேதுபதி கேட்குறாரு. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ராஜாவை விட ராணியை விட ராஜகுருவும் தளபதியும் தான் அவங்கள பர்ஃபார்ம் பண்ண விடாமல் ஓவர் டூ பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? அவங்கள எந்த வேலையும் செய்ய விடாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னும் போது மறுபடியும் முத்துக்குமரன் ராஜா எந்திரிச்சாலே நெஞ்சிலேயே டம்முன்னு அடித்து உட்கார வச்சான். ஒரு நகைச்சுவையாக பேசுகிறாராம் அவர். அதில் இவரும் ஒரு ஆள் தான். ஆனால் இவர் தளபதி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல. கடைசியாக ஆனந்தி ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. வைல்ட் கார்டாக ஒருத்தர் உள்ள அவர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு டாஸ்காக இது அமைஞ்சுது, அதை அவர் சரியாக பயன்படுத்திக்கலன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொன்னாங்க. ஆனந்தி தான் வாழைப்போல மாதிரி பேசுவாங்கல்ல, பேசிட்டாங்க. இப்போ இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு தளபதி மட்டுமே இதை பண்ணலை, எல்லாருமே தான் பண்ணாங்க. முக்கியமாக கேர்ள்ஸ் டீமில் பவித்ராவும் தளபதி தான் அதிகமாக பேசுறது. சாச்சனா பேசல. சாச்சனா பேசினாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது. அந்த பொண்ணு பேசாமல் இருக்கிறதே நல்லது. இந்த பக்கம் ராணுவ பார்த்தீங்கன்னா, ராஜா இருக்காரு, ராஜாவுடைய பணியால் சமையல்காரர், ராஜகுரு, தளபதி, இன்னும் அடிஷ்னலாக மக்கள்ல இருந்து ஒருத்தர் முத்துக்குமரன், இந்த 5 பேர் தான் அதிகமாக பேசியிருப்பாங்க. ராணுவ நிஜமாவே எதுவுமே பேசல, அவரை பேசவும் விடலை. எனக்கு என்ன இதில் கொஸ்டின் அப்படின்னா, முத்து சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்டு தான். ராணுவ எந்திரிச்சு பல இடங்களில் பேச வரும்போது தீபக் தடுத்துட்டார். மன்னா நீங்கள் உட்காருங்க மன்னா, நான் தான் பேசிட்டு இருக்கேன், நீ மூடிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி தான் அவர் பண்ணார். இப்போ அதே வேலையை முத்துக்குமரனும் பண்ணியிருக்காரு. இதில் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒருத்தவங்க பேச விடலைன்னா நம்ம என்ன பண்ணணும்? பேசாமல் அமைதியாக உட்காரணுமா? கேரக்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ மன்னர் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு இவர் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாரு? பேச விடாட்டியும் அந்த இடத்துல ராணுவ என்ன பண்ணியிருக்கணும்? நான் தான் இந்த நாட்டினுடைய மன்னர், நான் பேசுவேன், என்ன தடுக்கிறதுக்கு இங்கே யாருக்கும் அதிகாரம் கிடையாது. தளபதி ரொம்ப தொடுறாரா? தளபதி நீ என்னுடைய தளபதி, எனக்கு கீழே தான் நீ வேலை செய்யணும், நீ என்ன அதிகாரம் பண்ணாத, என்கிட்ட குரலை ஒசத்தி பேசாத. எந்த நாட்டு தளபதியும் மன்னர்கிட்ட குரலை ஒசத்தி பேச மாட்டாங்க. அதே மாதிரி ராஜகுரு உங்களுக்கு யோசனை சொல்றது மட்டும்தான் உங்களுக்கு வேலை, முடிவு அப்படிங்கிறது நான் தான் எடுப்பேன். ராஜகுரு தான் எல்லா முடிவும் எடுக்கிறாப்புல. ஐடியா தான் ராஜகுரு கொடுக்கணும், முடிவு மன்னர் தான் எடுக்கணும். அப்படி உள்டாவா நடக்குது.
ஸோ மன்னர்னு சொல்லி ஒரு பொம்மை மாதிரி ராணுவம் உட்கார வச்சு மற்றவங்க தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க பேசலை. ஒன்று இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சாச்சனாவும் ராணுவும் முன்னாடி டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம எதுவுமே பேசக்கூடாதுன்றதால தான் இந்த ரோல் நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன்னா சாச்சனா கேட்பாங்க நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு, நம்ம என்ன பண்ணுறது சும்மா உட்கார வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவம் சொல்லிட்டார். மன்னர்னா சும்மா இருக்கணும்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. அதனாலேயே அவன் பேசலை. இல்லைன்னா அவனா பேசாமல் இருப்பான், பயங்கரமாக பேசுவானே, அவனாலே பேச முடியாது. பேசியிருப்பான். அவன் மண்ணுக்குள்ள என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டான், இல்லை நம்ம பேசக்கூடாது, நமக்கு ரோல் இல்லை, நம்ம சும்மா தான் உட்காரணும்னு சொல்லிட்டு ராணுவே அவருக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்ல. இதுதான் அங்கே பிரச்சனை. ஸோ இதை விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ணுறாரு இன்னைக்கு. ஆனால் இது ஒரு மேட்ரா, அவன் பேசினா என்ன பேசலன்னா என்ன, இவங்க ஆட்சி நடந்தானே இவங்க ஆட்சி நடக்கலன்னா என்ன, அதுக்குள்ளே நடந்த பிரச்சனைகளை பற்றி பேசுங்க சார். பாப்பா அடுத்த ப்ரோமோவில் வருதான்றதை பார்ப்போம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒன்று ஒன்றா நம்ம பேசுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவருடைய ஹோஸ்டிங் ஒரு பக்கம் மொக்கையாக போய்கிட்டு இருக்கு. இவர் வந்து இப்போ தான் ஆடியன்ஸை கண்டஸ்டன்ஸை பேச விடாமல் பேசுகிறாருன்றதை இப்போ தான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது வார கம்ப்ளைண்ட்டு. அது முடிஞ்சு வேறு எங்கெங்கேயோ போயிடுச்சு. நாங்கள் வேறு எங்கேயோ போயிட்டோம். கமல் சாரே திருப்பி அனுப்புங்க, கமல் சாரே வந்துடுங்க, இவர் வந்து ரொம்ப பார்ஷாலிட்டி பார்க்குறாரு, ஒருதலைபட்சமாக இருக்காரு, இதுக்கெல்லாம் எப்போ வர போகிறாருன்னு தெரில. இதெல்லாம் என்னைக்கு பார்த்து என்னைக்கு இந்த ஷோ நல்லா போய் இருக்குல்ல, ஷோவுடைய கான்செப்டை வர மாற்றுறாங்க திருப்பி. அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன், பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவராலாக இந்த ப்ரோமோவை பற்றி, விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்டிங்கை பற்றி? அவர் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்றதை சொல்லுங்கள். கண்டஸ்டன்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்ப்போம். ஹோஸ்ட் என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் அரவிந்தன்.